உங்களுடைய சிறுநீரகங்களை இயற்கையாக சுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா தினமும் இந்த 5 பானங்களை குடித்தாலே போதும், கிட்னி ஆரோக்கியமாக இருக்கும். இதனை பற்றி முழுமையாக தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா லெமன் வாட்டர். இதனை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். முதல்ல 1 கப் வெந்நீரை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வெந்நீருக்குள்ள 1/2 டீஸ்பூன் லெமன் சாற்றினை நன்கு பிழிந்தெடுத்துக் கொள்ளுங்க. இதனுக்கு அப்புறமா சிறிதளவு தேனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கப்புகளை ஆட் பண்ணி நன்கு கலக்கி கொள்ளுங்க. அவ்வளவுதான். இந்த பானத்தை அதிகால வேளையில் நீங்கள் வெறும் வயிற்றில் குடித்து வர வேண்டும். இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி தந்துடுறேன். இந்த சின்ன சிறுநீரக கற்களினால் அவதிப்படுகிற நபர்களுக்கு இது ஒரு சிறந்த தீர்வாக காணப்படும். காரணம் என்ன சொன்னால், இந்த லெமனில் காணப்படக்கூடிய சிட்ரிக் ஆசிட் சிறுநீரக கற்கள் உருவாகாமல் தடுக்கும். ஏற்கனவே இந்த சிறுநீரக கற்களினால் அவதிப்படுகிற நபர்களுக்கு இந்த சிறுநீரக கற்களினை இலகுவாக கரைத்து சிறுநீரின் மூலம் வெளியேற்றுவதற்கு உதவி புரியும். கூடவே இந்த சிறுநீரையும் அதிக அளவில் வெளியேற்றுவதற்கு இந்த பானம் உதவி செய்யும். இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா பழுப்பு அரிசி நீர், பார்லி வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதனை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி. 1/2 கப் பழுப்பு அரிசியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இதனை 2 கப் தண்ணீரில் 10 to 15 நிமிடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வேக வைத்துக் கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால் சிறிதளவு எலுமிச்சை சாறையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதற்குள்ள ஆட் பண்ணி கொள்ளலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி உதவும் அப்படின்னு சொல்லி தந்துடுறேன். சிறுநீர் சுத்தமாக வெளியேற்றுவதற்கு இந்த கஞ்சி ரொம்பவே உதவியாக இருக்கும். கூடவே சிறுநீரகங்களில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை இலகுவாக வெளியேற்றுவதற்கு இந்த பானம் உதவி செய்யும். மூன்றாவது கொத்தமல்லி நீர், அதாவது கொரியண்டர் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதனை எப்படி செய்யலாம்? ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கப் தண்ணீரில் 10 நிமிடங்கள் கொதிக்க வைத்து வடிக்க வேண்டும். இந்த பானத்தினை தினசரி அதிகால வேளையில் நீங்கள் பருகிக் கொள்ளலாம். இது எப்படி கிட்னிக்கு உதவி செய்யும் அப்படின்னு பார்க்கலாம். இது சிறுநீரகத்தில் காணப்படக்கூடிய நச்சு பொருட்களை நீக்குவதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். கூடவே சிறுநீரகத்தினுடைய செயற்பாட்டினையும் மேம்படுத்துவதற்கு உதவி செய்யும். மூன்றாவது கிரேப் ஜூஸ். இது பசுமையான திராட்சைகளை நன்றாக கழுவி மிக்சியில் அரைத்து குடிக்கலாம். இதனை வடிகட்டி நீங்கள் சிறிய பானமாக கூட தயாரித்துக் கொள்ளலாம். இந்த பானம் கிட்னிக்கு எவ்வாறு உதவி செய்யும் அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சிஜனை அதிகரித்து சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியத்தினை மேம்படுத்துவதற்கு இந்த பானம் ரொம்பவே உதவியாக இருக்கும். சிறுநீரக கற்கள் உருவாவதையும் இது தடுப்பதற்கு உதவி செய்யும். ஐந்தாவது மூலிகை தேநீர். இதனை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் பசும் தேநீர் தூளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கூடவே 1 கப் வெந்நீரில் இதனை இட்டு நன்கு கலக்கி கொள்ள வேண்டும். தேவை ஏற்பட்டால் சிறிதளவு தேனையும் இதற்குள்ள நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். அவ்வளவுதான். இதனை நன்கு கலக்கி கொண்டு தினசரி டீ குடிப்பதற்கு பதிலாக அல்லது நீங்கள் ஏனைய பானங்களை அருந்துவதற்கு பதிலாக இதனை நீங்கள் அன்றாடம் பருகி வருவீங்கள் அப்படின்னு சொன்னால் சிறந்த பலனையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எப்படி உதவி செய்யும் அப்படின்னு பார்க்கலாம். சிறுநீரகங்கள் அதிக அளவு நச்சினை அகற்றுவதற்கு இந்த பானம் ரொம்பவே உதவியாக இருக்கும். அதாவது நம்மளுடைய உடம்பிலிருந்து கழிவுப் பொருட்கள், அதாவது டீடாக்சிஃபிகேஷனை ஏற்படுத்துவதற்கு இந்த பானம் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 பானங்களும் சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதில் நீங்கள் எந்த பானத்தினை அதிகமாக குடிக்கின்றீர்கள் அல்லது இனி குடிக்க விரும்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பயனுள்ள வீடியோக்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஸ்டார் லெபரட்டரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.